தாவேக அரசுங்கிறது அது விஜயினுடைய உண்மையான சிந்தனையில வந்து இயங்குதா என்பதே மக்களுக்கு சந்தேகம். யாரோ ஒரு மர்ம நபர் இயக்கக்கூடிய அரசா தான் பலகீனமான அரசு. அதனால அனைத்து கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்து அதிமுக மட்டும் இல்ல, கலைஞருடைய உண்மையான விசுவாசிகளையும் திமுக வரவேற்கிறோம். ஏன்னா எங்க தலைவர் அப்பவே சொல்லிட்டாரு, கலைஞரையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும் அப்படின்னு. ஒரு கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் ஆள் பிடிக்கும் வேலையில விஜயினுடைய அரசு தாவேக அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால இவர் செய்யற இந்த அரசியல் சித்து விளையாட்டுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போல. இவர் செய்யறதுனால மீண்டும் மீண்டும் நாங்கள் புத்துணர்ச்சியோட எழுச்சியோட மீண்டும் கழகப்பணியில் ஈடுபடுவோம். அதனால எங்கள்கிட்ட உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் எங்களுடைய கிளை செயலருக்கு சமமானவர் தான். எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைமை பிடிச்சு வைத்தால் பிள்ளையார், தூக்கி இருந்தால் சாணி. போறவங்களை பத்தி நாங்கள் கவலைப்பட போல. இந்த ஆள் பிடிக்கும் பிள்ளை பிடிக்கும் வேலையை விஜய் தொடர்ந்து செய்தால் மக்கள் மன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படும். மீண்டும் அவருக்கு ஒரு வெற்றியை பெற முடியாது. இது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு இயக்கத்தில் உள்ளவர்களை ஆசை வார்த்தை கூடி இந்த சின்ன குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்க மாதிரி கூப்பிட்டு அவங்கள அழைச்சிட்டு போய் இப்போ அவர் தான் சொல்றாரு, என் பின்னாடி இளைஞர் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி முதியோர் சக்தியெல்லாம் அவர் கொண்டு போறாரு? நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு. MC சம்பத்துக்கு என்ன அடையாளம்? அதிமுக தானே. இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தராக யார் காரணம்? உடுமலை ராதாகிருஷ்ணன் தியாகியா? எல்லை போராட்டத்தில் அந்த குடும்பம் ஈடுபடுச்சா? இல்லை மொழிப்போர் தியாகியா? இல்லை அதிமுகவுக்கு அந்த குடும்பத்தை யாரும் பழி போனாங்களா? ஒன்றும் இல்லையே, பெரிய தியாகம் பண்ணி வரல இந்த கட்சிக்கு. அதனால வந்திருக்கார், மிகப்பெரிய செல்வந்தரா மாறி இருக்கார். அவர் அவர் வேலையை காமிச்சிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. நேத்து இந்த தற்கொலை கூட்டம் எங்க கட்சியை உடைக்கிறான், இது அல்லு சில்லு, இந்த கட்சி ஒண்ணுமில்லாத கட்சி, இது தீர்ந்து போன கட்சி, இப்படிலாம் புரிஞ்சா எங்க நெஞ்சம் பொறுக்கல. காலம் வரும், நாங்க களத்துல இருக்கோம். கண்டிப்பா இந்த தற்கொலை கூட்டத்தை ஓட ஓட உரட்டக்கூடிய நாள் வெகு தொலைவில். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிமுக தரப்பால் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கு நியாயத்தன்மையும் இருந்தது போல்தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 25 பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல பிறகு மன்னிப்பு அடிப்படையில எல்லாரும் திருப்பியும் வந்துட்டாங்க தாய் கழகத்துக்கு. பட் ஆனால் ஒரு சிலர் இன்னும் மனஸ்தாபத்துல இருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மேலும் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போனாங்க, 4 MLAக்கள். அதுவும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. குதிரை பேர சார்ஜஸ்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போது பல மாவட்டங்களினுடைய முகங்களாக அறியப்படக்கூடிய அதிமுகவினுடைய முகங்களாக அறியப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் எல்லாம் தற்போது பனையூரில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு கடம்பூர் ராஜு, MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாகிறார்கள். மேலும் தாவேக்கவினர் என்ன சொல்றாங்கன்னா, மேலும் பல MLAக்கள், சிட்டிங் MLAக்கள் எங்க பக்கம் வரப்போறாங்கிற தகவலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஸ் அஇஅதிமுகவினுடைய ஒரு தொண்டனா? அதாவதுங்க, இந்த தாவேக அரசுங்கிறது அது விஜயினுடைய உண்மையான சிந்தனையில இயங்குதா என்பதே மக்களுக்கு சந்தேகம். யாரோ ஒரு மர்ம நபர் இயக்கக்கூடிய அரசா தான் ஆளும் அரசா. அது ஒரு பலமில்லாத அரசு, பலகீனமான அரசு. அதனால அனைத்து கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்து அதிமுக மட்டும் அவர் எல்லா கட்சியிலையும் இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. தாவேகா அதிமுக திமுகலேருந்தையும் நிறைய போய் சேர்ந்துருக்காங்க அடிமட்ட லெவலில், அந்த ஒன்றிய பகுதி லெவலில். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இப்படி பல்வேறு கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள் சேர்ந்துருக்காங்க. அதனால அது பலமுள்ள கட்சின்னு சொல்ல முடியாது. பலகீனமான கட்சி தான் அடுத்த கட்சியில் உள்ள ஆட்களை ஆள் பிடிக்கும் வேலையை செய்வாங்க. அதனால அது பலகீனமான கட்சி. அதனால ஒரு கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் ஒரு கட்சியில திறமையை செயல்பட்டு மாட்டாங்க. ஒரு இயக்கம் தோல்வியிடும் போது அடுத்த கட்டத்துக்கு செல்லணும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது அவங்க ஒரு மாற்று முடிவை எடுப்பாங்க. அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது
அந்த பாதிப்பு உள்ளானவங்க அந்த கட்சியிலேருந்து வெளியே அந்த மாதிரி உள்ளவங்கலாம் தேடி பிடிச்சி ஆள் பிடிக்கும் வேலையில் விஜயனுடைய அரசு தாவேக அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால வந்து இவர் செய்கிற இந்த அரசியல் சித்து விளையாட்டுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போதில்லை. இவர் செய்யறதுனால மீண்டும் மீண்டும் நாங்கள் புத்துணர்ச்சியோட எழுச்சியோட மீண்டும் கழகப்பணியில் ஈடுபடுவோம். அதனால எங்கள்கிட்ட உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் எங்களுடைய கிளை செயலருக்கு சமமானவர் தான். எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைமை பிடிச்சு வைத்தால் பிள்ளையார், தூக்கி இருந்தால் சாணின்னு ஏற்கனவே எங்கள் கட்சியை ஒரு இதுவே உண்டு. அதுதான் எங்கள் கட்சி அங்கீகரித்தால் மட்டுமே அவர்கள் முன்னாள் அமைச்சராக கருதப்படுவார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கருதுவார், முன்னாள் மாவட்ட செயலாளர் கருதப்படுவார். நாங்கள் தூக்கி இருந்தால் அது வந்து பிள்ளையார் கிடையாது, சாணி. அதனால இப்படி போறவங்களை பத்தி நாங்கள் கவலைப்பட போதில்லை. இந்த ஆள் பிடிக்கும் பிள்ளை பிடிக்கும் வேலையை வந்து விஜய் தொடர்ந்து செய்தால் மக்கள் மன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படும். மீண்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து பெற முடியாது. இது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு இயக்கத்தில் உள்ளவர்களை வந்து ஆசை வார்த்தை கூடி இந்த சின்ன குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்க மாதிரி கூப்பிட்டு அவங்கள வந்து அழைச்சிட்டு போய் இப்போ அவர் தான் சொல்றாரு என் பின்னாடி இளைஞர் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி முதியோர் சக்திலாம் அவர் கொண்டு போறாரு? தீர்ந்த சக்தின்னு சொல்லிட்டாரு. அந்த தீர்ந்த சக்தியில உள்ள கட்சி உள்ள ஆட்களை ஏன் கொண்டு போறாரு? அதனால ஒரு தவறான பாலிடிக்ஸ் பண்றாரு. நல்ல முன்னுதாரணம் கிடையாது. ஒரு இயக்கத்தை உடைக்கிறது என்பது நல்ல விஷயம் கிடையாது. அந்த போறவங்களால அதிமுக எந்த பாதிப்பு வர போறதில்ல. அதனால அதிமுக மீண்டும் பீனிக்ஸ் போல ஏறும். நாங்க வந்து இதற்காக நாங்க வந்து அஞ்ச போவதும் இல்லை, அசர போவதும் இல்லை. மீண்டும் நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மீண்டும் ஒரு வெற்றி கொடியை கருப்பு வெள்ளை கொடி கோட்டையில பறக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. சார், ஆனா திரு இபிஎஸ்னுடைய தவறான அணுகுமுறை கடந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்களே ஒன்றிணைக்காமல் அவர் தன்னுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுத்ததனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை அதிமுக சந்தித்திருக்கிறதா இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளிலும் சரி, அதன் பிறகு நடந்த சினாரியோஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒருமையிலும் கடுமையான ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். ஆனால் பார்த்தோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி விட்டார். அவர் தவறான முன்னுதாரணம். நீங்க தொடர்ந்து பாத்தீங்க, எங்க கட்சியில இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் அணியில இருந்த 90% நிர்வாகிகள் கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாங்க. எங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு தனி கட்சி கண்ட மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற தினகரனுடைய கட்சியில இருந்து ஒரு 75% எங்க கட்சியில இருந்து இணைஞ்சிட்டாங்க. பல்வேறு உதாரணங்களை சொல்றோம். உசிலம்பட்டியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நின்று போட்டியிட்டு கிட்டத்தட்ட 56 வாக்குகள் பெற்ற மகேந்திரன் அனைத்து இந்திய அண்ணா இணைத்து இன்றைக்கு வெறும் 1200 ஓட்டு தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. திருச்சியில முன்னாள் அரசு கொறடா மனோகரன் அவர்கள் மீண்டும் கட்சியில வந்து இணைஞ்சு இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் இருக்காரு. அதே மாதிரி இப்படி பல்வேறு ஊர்கள்ல ஒரு இது கிடையாது, ஒரு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் அம்மா இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமநாதபுரத்தில் முனியசாமின்னு முன்னாள் மாவட்ட செயலாளர் இந்த கட்சியில் வந்து சேர்த்தாரு. மதுரையில் பேராசிரியர் ஜெயபால்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் வந்து சேர்த்தாரு. அம்மா மக்கள் மாவட்டத்தில் பயணம் பண்ண இசைக்குச்சிப்பா எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவே வெற்றி பெற்று மீண்டும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி எங்களால் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அதனால கட்சி பிரிஞ்சு போச்சு அப்படி நல்ல மனசு இல்லாமல் ஒரு தெளிந்த சிந்தனை, ஒரு தெளிந்த நீரோடை, ஒரு நல்ல பார்வை இல்லாமல் இவங்களெல்லாம் எப்படி மறுபடியும் ஏற்றுக்கிற முடியும்? அப்படி ஏற்றுக்கிட்டதால அவங்களெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர், மறுபடியும் மாவட்ட செயலாளர். அதனால இது தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு. ஒரு இயக்கத்தை வந்து நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புரட்சி தலைவர் அம்மாங்கிற ஆளுமை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிற ஆளுமை 2 பேருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை கட்டி காத்து அனைவரையும் ஒன்றிணைச்சு பல துரோகங்களை தாங்கி அது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு இயக்கத்தை வந்து ஒரு 1,34,00,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அரவணைக்கலாம். இவங்க வர்றதில்ல. இவங்க வந்தா இயக்கத்துல ஒழுங்கா இருக்கணும். மீண்டும் இந்த இயக்கத்துல சிந்து மூட்டுற வேலையும் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்யற வேலையை பார்த்தா எத்தனை முறை தாங்குவாங்க தொண்டர்கள்? அதனால அது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. போய் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறான். ஒரு பொதுச்செயலாளருடைய நாலேஜ் இல்லாமல், தொண்டர்களுடைய நாலேஜ் இல்லாமல் போய் 25 பேர் தாவேக்காக ஓட்டு போட்டா அவங்களோட வந்து பயணம் பண்ணா அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க கட்சி பொறுப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு சிறிய பனிஷ்மெண்ட் கொடுக்க செய்ய முடியும். அவங்க பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்குள்ள இந்த கட்சியை விட்டு ஓடனா எம்சி சம்பத்துக்கு என்ன அடையாளம்? அதிமுக தானே இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தராக யார் காரணம்? உடுமலை ராதாகிருஷ்ணன் தியாகியா? எல்லை போராட்டத்தில் வந்து அந்த குடும்பம் ஈடுபடுச்சா? இல்லை வந்து மொழிப்போர் தியாகியா? இல்லை அதிமுகவுக்காக அந்த குடும்பத்தை யாரும் பழி போனாங்களா? ஒன்றும் இல்லையே. பெரிய தியாகம் பண்ணி வரல இந்த கட்சிக்கு. அதனால வந்திருக்கார், மிகப்பெரிய செல்வந்தரா மாறி இருக்கார். அவர் வந்து அவர் வேலையை காமிச்சிட்டு போறாங்க. அதனால வந்து இந்த கட்சியை பொறுத்தவரைங்க அதிமுகவுடைய கிளை செயலாளர் போனதான் வருத்தப்படணும்.
இந்த மாதிரி அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற கட்சியெல்லாம் போனாங்கன்னா அவங்க இந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளையார், பிடிச்சு வச்ச பிள்ளையார். அவங்க வெளியே போனால் சாணியாத்தான் அதிமுக தொண்டர்களால் பார்க்கப்படுவார்கள். அதனால அவங்கள பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க எந்த எந்த இயக்கத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு விசுவாசமா இருக்கட்டும், நாங்க வாழ்த்துறோம். சார், இப்ப நீங்க ஆரம்பத்துல சிலர் குறிப்பிட்டீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து போறாங்க, பல கட்சியில இருந்தும் போறாங்க, எங்க கட்சியில இருந்து மட்டும் போகல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பட் ஆனா அங்க போயிருக்கலாம், நிர்வாகிகள் போயிருக்கலாம், தொண்டர்கள் போயிருக்கலாம். அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்களே தாகக்கூடிய ஒரு சம்பவங்கள். இல்ல நான் அதே தான் போல சொல்றேனே இல்ல நான் உங்களுக்கு. முடிச்சிடறேன் கேள்வியை உள்வாங்கிக்கங்க. அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க தாவக்கூடிய சம்பவங்கள். அப்போ விஜய் திட்டமிட்டே அஇஅதிமுகவை டார்கெட் செய்கிறாரா? திரு ஆதவர்ஜுனா இல்ல நாங்க விஜய் தான் அதிமுக அப்படிங்கிற இல்லைங்க. மாதிரி அவரு சொல்றாரு. புரட்சி விஜய்க்கு தலைவர் அப்படின்றாரு. மேடம் இல்ல ஜெயலலிதான்னு சொல்லி இல்லையா, விஜய் சொல்றாரு. விஜய்க்கு மக்கள் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டி ஏதோ ஒரு அலையில அது பல்வேறு விதமா பேசிக்கிறாங்க. அதை நம்ம இந்த பொது வெளியில நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மக்கள் வாக்களிச்சு ஒரு மைனாரிட்டி அரசா தான் அது இருக்கு. ஆளுங்க ஒரு கூட்டணி ஆட்சியா தான் காங்கிரஸ் தயவோட, விடுதலை சிறுத்தைகள் தயவோட, கம்யூனிஸ்ட் தயவோட தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால விஜய் அரசியல் தெளிவு இருக்கா, தெளிவுல எல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு வன்மம் இருக்கு. அதாவதுங்க, புரட்சி தலைவி அம்மா காலத்துல அவருக்கு பட பிரச்சனை வந்துச்சு. அப்ப கொடாநாட்டில் போயிட்டு அம்மாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் அவருடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணாரு. அம்மாவும் மன்னிச்சாங்க. பல முறை அவர் அதிமுகவில் சேருவதற்கு முயற்சி செய்தார். புரட்சி தலைவர் அம்மா அன்னைக்கே அவரை ஏற்றுக்கல. இவருடைய கொள்கை, இவருடைய சித்தாந்தங்களை அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கல, அதிமுகவுடைய தலைமையும் ஏற்றுக்கல. அதிமுக சேர்றதுக்கு முயற்சி பண்ணார். ஒரு முறை 2011 எங்களுக்கு அவர் ஆதரவே தெரிவிச்சார், திமுகவை பிடிக்காம. அது ஒரு விஷயம். பட் ஆனால் அவருடைய நடவடிக்கை என்பது நன்றி இல்லாத மனிதர். எப்படி நன்றி இல்லாத மனிதர்? ரெண்டே விஷயம் தான் தெளிவுபடுத்துறேன். கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல இருந்தபோது தமிழ்நாட்டில் அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. களத்தை விட்டு ஓடியான்ட்டாரு. முதல்ல களத்துக்கு போனது அதிமுக, அவருக்கு குரல் கொடுத்து அதிமுக. ஆனால் அவர் நன்றியே கிடையாது. எங்களுக்கு நன்றி விசுவாசம் நடந்துக்கல. அதே மாதிரி இந்த தாவேக அரசு பிழைக்குமா பிழைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஆட்சி அமைக்க அழைத்த போது எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க ஒரு குறிப்பு. பட் அது தவறு தான் போனது. இருந்தாலும் கூட அதிமுக வாக்களிச்சு, அதிமுக தொண்டர்கள் வாக்களிச்சு, பொதுமக்கள் வாக்களிச்சு ரெட்டையில் வெற்றி பெற்று தான் உனக்கு ஆதரவு வச்சாங்க. அன்றைக்கும் அவனுடைய அரசு காப்பாற்றப்படுறதுக்கு எங்கள் சட்டமன்றம் 20 பேர். இப்பவும் நன்றி கிடையாது. இன்னமும் எங்க இயக்கத்தை பலவீனப்படுத்துறதுலையும், எங்க இயக்கத்தை அல்லு சில்லுன்னு சொல்றதுலையும், எங்க இயக்கத்தை மற்றும் பலன்னு சொல்றதுலையும். அதனால இவருக்கு அதிமுக ஒரு வன்மம் இருக்கு, ஒரு பகைமை இருக்கு, பொலிட்டிக்கல் அனிமாசிட்டி இருக்கு. அதனால அந்த பகைமையை வெளிக்கொணர்றதுக்காக எங்க கட்சியை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாரு. நான் தெளிவா சொல்லிட்டேன். எங்கள் இயக்கத்தில் உள்ள கிளை செயலாளர் போனா கவலைப்படணும், எங்க இயக்கத்தில் உள்ள பாக பொறுப்பாளர் போனா கவலைப்படணும், எங்க இயக்கத்தில் உள்ள பூத் கமிட்டி செயலாளர் போனா கவலைப்படணும், எங்க இயக்கத்தில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் வட்ட செயலாளர் போனா கவலைப்படணும். ஆனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ இந்த இயக்கத்தை விட்டு சென்றால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நாங்கள் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் செல்வாக்க நாங்கள் யாரையெல்லாம் உருவாக்கி வைக்கல. இண்டிவிஜுவலா எங்க கட்சியை பொறுத்தவரை ரெட்டலைக்கும், அம்மாவுக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு. அதுக்கடுத்து புரட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு ஓட்டு. இப்படிதான் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால இந்த விஜய் சொல்லக்கூடிய அல்லு சில்லுகள் அவர்களாக கூட இருக்கலாம். நாங்களும் தெரியாம இந்த அல்லு சில்லுகளை மற்றும் பலரை கூட நாங்கள் பயணம் பண்ணிட்டோம். அதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம். இந்த அல்லு சில்லுகள் போனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதனால் எங்களுக்கு இயக்கத்துக்கு எந்த பலவீனமும் கிடையாது. அவர் ஒரு இருங்க ஐயா, அவர் ஒரு பலகீனமான அரசு. அதனால இந்த மாதிரி பலமுள்ள கட்சியில இருந்து ஆட்களை சேர்த்து அவர் ஒரு பலமான கட்சியா வடிவமைக்க பாக்குறாரு. அவருடைய எண்ணம் நிறைவேறாது. ஏன்னு கேட்டா எத்தனையோ தியாகம் செஞ்சு, எத்தனையோ இழப்புகளை, ரத்த பலிகளை செஞ்சு அதிமுக களத்தில் நிற்குது. அந்த காலத்துல வத்தலை கூட்டம், ஆறுமுகத்துல இருந்து பூலாவாரி, சூமார்ல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனையோ பேர் இந்த இயக்கத்திற்காக தன் இன்னுயிரை ஈந்தி ரத்தம் சிந்தி எத்தனையோ போராட்டங்களை, கடுமையான போராட்டங்களை சந்திச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா எத்தனையோ அரசியல் பொலிட்டிக்கல் அனிமாசிட்டினால ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எத்தனையோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். இந்த நாட்டினுடைய இன்னைக்கு நாட்டில் சமூக நீதிக்கு உண்மையிலே உரிமை கொண்டாடக்கூடிய கட்சி அதிமுக தான்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதல்ல நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியும். அந்த காலத்துல இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பனகல் ராஜா, சுப்ராயன் போன்றவர்கள்லாம் காலத்துல இருக்கும்போது முழு இடஒதுக்கீடு இருந்துச்சு பிவோர் சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஆனால் அதற்கப்புறம் முழு இடஒதுக்கீடு வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்திரா சாணி வழக்குக்கு அப்புறம் வந்து 50% இடஒதுக்கீடு கூடாது என்று நம்மளுடைய ஒரு அரசியல் சாசனத்தின் மூலம் நம்மளுக்கு மிகப்பெரிய அறிவுறுத்தல் வந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய தெளிவா ஒரு இது பண்ணி 50% வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாரு. அதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 69% வந்து அதை உயர்த்தி இந்திய அரசமைச்சர் 9வது பிரிவிலே சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி இந்தியாவிலே முதல் மாநிலமாக இன்றைக்கு எந்த மாநிலத்தில் இது கிடையாது. ஒரு இடஒதுக்கீட்டுல முன்னிலை மாநிலமாக இன்றைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அதிமுக. யாராவது மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? அதே மாதிரி இந்த நாடே வந்து நீட்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து மிக தெளிவா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7% இடஒதுக்கீடு பெற்று தந்து அதை சட்டமன்றத்தில் சட்ட வடிவமாக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமா இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்கள் இன்றைக்கு வந்து டாக்டருக்கு வந்து ஒரு சமூக நீதி புரட்சி ஏற்படுது அதிமுக. இப்படி எத்தனையோ போராட்டம், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல எத்தனையோ போராட்டங்களை கடந்து இன்னைக்கு நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம். நேத்து வந்து இந்த தற்கொலை கூட்டம் எங்க கட்சியை உடைக்கிறான், எங்க கட்சியை பிளவுபடுத்துறான், இது அள்ளு சில்லு, இது வந்து இந்த கட்சி வந்து ஒண்ணுமில்லாத கட்சி, இது தீர்ந்து போன கட்சி, இப்படிலாம் புரிஞ்சா எங்க நெஞ்சம் பொறுக்கல. காலம் வரும், நாங்க வந்து களத்துல இருக்கோம். கண்டிப்பா இந்த தற்கூரி கூடத்துல ஓட உரட்டக்கூடிய நாள் வெகு தொலைவில். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். இந்த மாதிரி வந்து பண்ற இந்த கேவலமான இழி செயலாம் நாங்க தாங்கிக்கிட்டு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த தற்கூரி கூட்டம் வந்து ஒரு நாள் அதிமுகவுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இந்த நன்றி கட்ட கூட்டம், இந்த நன்றி இல்லாத கூட்டம், எங்களுடைய தியாகம் என்ன, எங்களுடைய வரலாறு என்ன, பொன்விழா கண்ட கட்சி, நாங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம், எதிர்கட்சியா இருந்திருக்கோம், எத்தனை போராட்டங்களை கண்டிருக்கோம், எத்தனை ரத்த பலிகளை சந்திச்சிருக்கோம், எத்தனை முறை சிறை சென்றிருக்கோம் எங்க இயக்கத்தினரு. அதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில, கட்டமைப்புல, சமூக நீதி புரட்சியில, சமத்துவ புரட்சியில நாங்கள் திமுகவுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ நாங்க அதை விட ஒருபடி எங்களுக்கு ஒரு 25% எங்களுக்கு கூட தான் இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க சமூக நீதி புரட்சியிலையும் சமநீதி பிரச்சனையிலையும் பெரியாருடைய பிள்ளைகளை, அண்ணாவுடைய பிள்ளைகளாக, புரட்சியுடைய எம்ஜிஆருடைய பிள்ளைகள், அம்மாவுடைய பிள்ளைகளாக, புரட்சி தமிழர் எடப்பாடி தொண்டர்களாக நாங்க தொடர்ந்து களத்துல இருக்கோம். ஆனா எங்களுடைய இயக்கத்தை இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பிளவுபடுத்தலையும் அவர் சொல்ற அள்ளு சிலுகளை அள்ளி போறதுனால நாங்க எந்த காலத்திலையும் உடைஞ்சு போக மாட்டோம். நாங்க வந்து இதுக்காக நாங்க உறங்க போவதில்லை, ஓய போவதில்லை. கண்டிப்பா நாங்க வந்து இதற்கு பதிலடி கொடுத்தே தருவோம். நாங்கள் ஒரு வலுவுள்ள இயக்கமாக, வல்லமுள்ள இயக்கமாக நாங்கள் கண்டிப்பாக விளிர்வோம், ஒளிர்வோம். அதிமுக என்பது பீனிக்ஸ் பறவை, எழுந்து நடப்போம். வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். சார், இந்த இழப்பீடுகளை நீங்க எப்படி வந்து ஈடு செய்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உடுமலை ராதாகிருஷ்ணன் அந்த உடுமலை பகுதிகளிலேயும் கொங்கு பகுதிகளிலும் அவருக்கு குறைந்தபட்ச செல்வாக்கு இருக்கும். நிச்சயமா அந்த பகுதி மாவட்டத்துல அந்த தொகுதியிலேயாவது அவருக்கு செல்வாக்கு இருக்கும். இப்ப கோவில்பட்டியில திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு அவரு அந்த இடத்துல செல்வாக்கா இருக்கும், தூத்துக்குடியில ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கா இருக்கும். இப்படி பலர் இப்ப விலகி போறவர்கள் எல்லாம் அப்ப எப்படி நீங்க வந்து ஈடு செய்ய போறீங்க அப்படிங்கிற குறுநில மலர் கட்சி கிடையாது, வாரிசு அரசியல் கட்சி கிடையாது. இங்கே அதிமுக என்ற கட்சிக்கு தான் ஓட்டு, ரெட்டலைக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆருடைய படத்துக்கு தான் ஓட்டு, புரட்சி தலைவர் அம்மா அவருடைய படத்துக்கு தான் ஓட்டு. இன்றைக்கு புரட்சி தமிழரும் தன்னை வந்து வார்த்தெடுத்துக்கூட வளர்த்தெடுத்துக்கூட அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அதனால நீங்க சொல்ற கடம்பூர் ராஜுக்கோ வட தமிழகத்திலையும் தமிழகத்திலையும் அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான தொகுதிகளை கைப்பற்றீங்க. ஏன் தென் தமிழகத்திலையும் சென்னையில நான் தெளிவா சொல்லிட்டேன் ஐயா, எம்ஜிஆரோட எங்கள் கட்சியில இருக்க வரைக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் கோயில்பட்டி கடம்பூர் ராஜுவும் பிள்ளையாராக பார்க்கப்பட்டார்கள். இப்ப நாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம். அதனால இனிமேல் சாணி, தூக்கி எறியப்பட்ட சாணி இனிமேல் அது வந்து தீயில வந்து சாம்பலா தான் போகும். என்ன அதுக்கு வந்து இனிமே வந்து நாங்க வந்து வெட்டி எரிஞ்சிட்டோம். இது இப்ப ஆலமரம் என்ற கேர்ல பட்டு போன வேரை பிடுங்கி எரிந்து விட்டோம். அதனால அந்த வேரை வச்சு அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டோம். அதனால வந்து அவர்களுக்கெல்லாம் எந்த செல்வாக்கும் கிடையாது, எந்த வந்து அவங்களுக்கு அரசியல் புரட்சியாளரும் கிடையாது, போராளிகளும் கிடையாது. பின்வாசல் வழியா எங்க இயக்கத்துல பதவிகளை அணைத்து விட்டு, கோடிகளை குவித்து விட்டு, இன்றைக்கு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்றைக்கு தற்கொலை குற்றத்தோடு கலக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு விரைவில் பாடம் கற்பிக்கப்படும். பெரிய பாடம் கற்பித்துக்கு பின்னாடி மீண்டும் தாய் கழகம் என்று இங்கே ஓடி வருவார்கள். அப்பொழுதும் நாங்கள் அரவணைத்து ஓடி போன பட்டு போன அந்த செடிகளை மீண்டும் துளிர் விட்டு வளர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். நாங்கள் என்ன செய்வது?
புரட்சி அம்மாவுடைய பிள்ளைகள், எம்ஜிஆருடைய பிள்ளைகள், புரட்சி தமிழர் எடப்பாடிய தொண்டர்களா இருக்கான். அதனால இந்த மாதிரி தற்கொலை கூடத்துல போனவங்களும் எங்கள்ட்ட வரும்போது நாங்கள் அரவணைக்கக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வோம். இறுதியான எனக்கு இந்த விவகாரத்துல ஒரே ஒரு கேள்வி சார். இன்னும் எம்எல்ஏக்களும் வந்து எங்க பக்கம் வர போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து தாவேக்காவுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி ஏற்கனவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க குதிரை பேரை நடத்துறீங்கன்னு சொல்லி சட்ட ரீதியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆளுநர்கிட்ட உங்களுடைய கொறடா என்று கருதப்படக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நேரடியாகவே சென்று ஆர்டிகல் 167 படி நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாரு. இன்பதுரை அவர்களும் சட்ட ரீதியான பல நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். சிபிஐ வழக்கு உங்கள் மீது பாயும் என்றெல்லாம் நீங்கள் வந்து சட்ட ரீதியான பல விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப மேலும் எம்எல்ஏக்களையும் உடைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா தமிழக வெற்றி கழகம்? அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது அதிமுக பிளவுபடுத்துறது இந்த இருட்டில் பிடிச்சு வைப்பாங்களா கொழுக்கட்டை, அந்த மாதிரி முடிந்த நாணலாய் முற்றிலும் கோணலாய். அதாவதுங்க நாங்க செல்லா காசை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் பொறுப்பை எடுத்து விட்டான், அமைப்பு செயலாளர் பொறுப்பை எடுத்து விட்டான். இப்படி செல்லா காசாக ஒதுக்கப்பட்ட இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை போல நைட்ல பேசி தூக்கிட்டு போறாங்க. அதனால இதை பத்திலாம் நாங்க எந்த கவலையும் பட போறல. எத்தனை எம்எல்ஏக்களை அவங்க இழுத்தாலும் சரி, எத்தனை முன்னாள் சட்டமன்றம் இழுத்தாலும் சரி, அதாவதுங்க நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆல்ரெடி ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம், சட்டசபை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டோம். அதனால் ஆளும் அதிகார சக்கரம் தன்னுடைய ஆணவ போக்கால் மதம் பிடித்த யானையை போல வந்து அதிமுக வந்து தொடர்ந்து உடைக்கிறதுலே குறியா இருக்கு. வன்மம், பகை, இந்த இயக்கத்தின் மீது உள்ள ரொம்ப கால வன்மம் இருக்கு. இந்த இயக்கத்தை உடைக்கணும். என்ன நாங்க தூக்கி போட்ட அல்லு சில்லுகளா வந்து எடுத்துட்டு போகணுங்கிற தலைவிதி அவங்களுக்கு இருக்கும் இருக்கு. அதனால நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படவே போறதில்ல. இன்னும் 4 எம்எல்ஏ கொண்டு போட்டோம் சார். மக்கள் மன்றம் இருக்குங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போறங்க. அதுல இவர் பதில் சொல்லிதான். ஆனா மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கால, ஓட்டு போட்ட மை காயம் முன்னே நீ இன்னொரு கட்சிக்கு உடைச்சி நீ கூட்டிட்டு போய் நீ குதிரை பேரை நடத்துறீல, சோவா மாடல் ஆட்சி நடத்துறீல, உன்னுடைய பணம் பதவி வெறி இப்படி இந்த ஆயில் என்னைக்குன்னே உனக்கு என்ன சொல்ல முடியாது. உன்னுடைய ஆயில், உன்னுடைய பதவி காலம் என்ன பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆட்டம் போடக்கூடாது. ஒரு ஆட்சி அமைச்சு இன்னும் 1 மாசம் கூட முடியல, அதற்குள்ளே இவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுத்தா வந்தவனே நீ என்ன பண்ணணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும், போய் பயணம் பண்ணணும், நன்றி சொல்லணும். தமிழ்நாடு ஃபுல்லா நீ வந்து என்ன சொன்ன? எனக்கு வந்து நீ திராவிட முன்னேற்ற கழக அரசு எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யவே எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் வெற்றி பெற்ற உடனே தமிழ்நாட்டு மக்களை வந்து நான் எல்லா ஊரும் வந்து சந்திப்பேன்னு சொன்னியா, நீ அந்த வேலையை பாக்குறியா? நீ என்ன பண்ற? கட்சியை உடைக்கிற வேலையை பாக்குற, கழகங்களை உடைக்கிற வேலையை பாக்குற, ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து மார்ட்டின் குடும்பத்தை முழுமையா ஏற்படுத்தி அவங்களுடைய லாட்டரி கள்ள பணத்தை வந்து நீங்க வந்து முழுமையா ஈடுபடுத்தி கட்சியில உள்ள அதிருப்தியாளர்களை வந்து குடிச்சிட்டு போய் நீங்க பிள்ளை பிடிக்கிற மாதிரி இந்த வேலையை பண்றீங்க. அதனால இதனுடைய விளைவு உங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவை மக்கள் கொடுக்க போறாங்க. ஜனநாயகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு நடத்தல, ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துறீங்க. இந்த சர்வாதிகார ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும். மார்ட்டின் குடும்பத்துடைய கொட்டம் அடக்கப்படும். விஜய்ங்கிற ஒரு பொம்மை முதலமைச்சர் பொய்க்கால் குதிரை ஆட்சி விரைவில் முடிவுக்கு கொண்டு போறோம். இந்த ஆட்சிங்கிறது இன்றைக்கு வந்து உளவுத்துறை டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, எங்கே பார்த்தாலும் ஒரு போக்குவரத்து சரியில்லை, எங்கே பார்த்தாலும் குடிநீர் வழங்குறதுல பிரச்சனை. இப்படி இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகள் எதையுமே செஞ்சு கொடுக்கறல. இதை விட்டுட்டு நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் என்ற பெயர்ல 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. 436 திட்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணதாக மிகப்பெரிய ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறாங்க. அதனால இது ஒரு மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. விரைவில் இந்த ஆட்சிக்கு முடிவு வெட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தன்னார்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக பிரமுகர்கள், இந்த நாட்டின் மீது தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொன்ற அனைத்து தரப்பு மக்களும், இளைஞர்கள், பாட்டாளிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவ சக்திகள், இப்படி அனைத்து சக்திகளும் இன்றைக்கு ஒன்று திரண்டக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மோசமான சக்தியை, இந்த தூய சக்தி என்ற துன்ப சக்தியை விரைவில் அகற்றுவதற்கு அனைவரும் கலங்காணக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருச்சு. அதனால இவங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய நேரம் தான் போகுது. அதனால விரைவில் இந்த துன்ப சக்தி ஆட்சி அகற்றப்படும், மக்களுக்கு தேவையில்லாத இந்த ஆணி புடுங்கப்படும். அதனால மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய துன்பத்திலையும் துயரத்திலும் இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் போராட்டம் வெடிக்குது. இன்றைக்கு அனைத்து அரசு அலுவலர்களும் மிகப்பெரிய கோபம் இருக்காங்க. அனைத்து தரப்பு பணியாளர்கள் மிகப்பெரிய கோபம் இருக்காங்க. ஒழுங்கா கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியல. இப்படி அனைத்து பிரச்சனையும் தமிழ்நாட்டில் தலைதூக்கி வந்து ஆடுது. அதனால விரைவில் இந்த துன்ப சக்தி ஆட்சி முடிவு கொண்டு வரப்படும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.